திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜக பெற்று போட்டியிடுவதற்காக பாஜக தரப்பில் இருந்தும் சரி, RSS தரப்பில் இருந்தும் சரி கடுமையாக முயற்சி செய்து வந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருவதால் இந்த தொகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. திருப்பரங்குன்றம் இந்த கார்த்திகை தீப விவகாரம் இன்று அளவு இன்னைக்கு பிரதமர் மோடி வரும் அளவிற்கு இந்த அளவுக்கு மிக பெரிய அளவு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற அதுக்கு முக்கிய காரணம் தற்பொழுது அந்த திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு சிவலிங்கம் அவர்கள் முக்கிய பங்கு. இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்தில் பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வரும் பிரதமர் மோடி குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் நடக்கும் மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், இப்படி திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி பாஜக நடத்தும் அரசியல், திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு பிரதமர் மோடி வருவதின் முக்கிய பின்னணி காரணம் என்ன, ஒருவேளை திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜக போட்டியிட்டால் வேட்பாளர் யார் என்பதை முழுமையாக ஆலோசனை. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் தற்போது சிட்டிங் MLA-வாக இருக்கக்கூடிய திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் மீண்டும் அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம், அதிமுக என்பது கடந்த 26 வருடங்களாக தொடர்ந்து வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு தொகுதி. இடையில் ஒரே ஒரு இடைத்தேர்தலில் மட்டும் திமுக வெற்றி பெற்றது. அந்த வகையில் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதி என்பது அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி. அதனால் மீண்டும் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்டால் வெற்றி உறுதியா வெற்றி. ஆனா இப்ப இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜக பெற்று போட்டியிடுவதற்காக பாஜக தரப்பில் இருந்தும் சரி, RSS தரப்பில் இருந்தும் சரி கடுமையாக முயற்சி செய்து வர்றாங்க. காரணம், கார்த்திகை தீப விவகாரம். அந்த மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சுமார் 100 ஆண்டு காலமாக அந்த பகுதி மக்கள் போராடி வந்து கொண்டிருக்கையில் தற்பொழுது அது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. இதற்கு முக்கிய காரணம் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு. அதற்கு முன்பு முருக பக்தர் மாநாடு நடப்பதற்கு முன்பு தன்னெழுச்சியாக திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று 144 தடையை மீறி மக்கள் மத்தியில் எழுந்த எழுச்சி தான் காரணம். அதன் பின்புதான் முருக பக்தர் மாநாடு முடிவு செய்யப்படுகிறது. மிக பிரம்மாண்டமான மாநாடு. முருக பக்தர் மாநாடு தமிழக அரசியலவே புரட்டி போட்டது. அதாவது இது திராவிட மண், இது பெரியார் மண் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் திராவிட அரசியலை, திராவிடம் மாடல் என்று சொல்லிக் கொண்டு வரும் திமுகவிற்கு மிக பெரிய ஒரு பலத்த அடியை கொடுத்தது இந்த முருக பக்தர் மாநாடு, இந்த திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப தூண் விவகாரம். இதன் பின்புதான் அவங்க அவங்க அரசியல்ல சில மாற்றங்கள் வந்தது. சரி, ஓகே. இப்ப குறிப்பா இந்த திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி பாஜக அரசியல் செய்வதின் முக்கிய நோக்கம் இந்த மக்கள் மத்தியில தன்னெழுச்சியாக இதுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விவகாரம் தன்னெழுச்சியா இதுக்கு பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடுமையாக போராடி இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது மக்கள் எழுச்சியாக மாறி இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருவதால் இந்த தொகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. குறிப்பா பாஜக இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிரதமர் வருவதால் வாய்ப்பு 50-50, அதாவது 50% அதிமுகவுக்கும் 50% பாஜக, அந்த மாதிரி. ஒருவேளை அதிமுக விட்டு கொடுக்கிற சூழ்நிலை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜக போட்டியிட்டால் வேட்பாளர் யார்? குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் சுமார் அரை நூற்றாண்டு காலமாக முக்குளத்தோர் சமுதாயத்தை தவிர்த்து வேற யாரும் வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது, சரித்திரம். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதி முழுக்க இது முக்குளத்தூர் தொகுதி என்பது அதிமுக தலைமைக்கு தெரியும், பாஜக தலைமைக்கு. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து மக்கள் மத்தியில் எழுச்சியை பெற்றிருக்கும் இந்த சூழலில் பாஜக இந்த தொகுதியில் போட்டியிட்டால் வேட்பாளரை முக்குளத்தூர் சார்ந்த அல்லாத ஒரு சமூகத்தை நிறுத்தும் பொழுது பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் கோவில்ல விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்த்திகை தீபம் விவகாரம் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஆதரவை பெற்றிருக்கு. ஆனா தவறான ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ததன் மூலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போய். காரணம், வேட்பாளரை நீங்க தேர்தல்னு முடிவு பண்ணிட்டா
வேட்பாளர் சார்ந்த அதாவது பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டசபை தேர்தல் வேற. பாராளுமன்ற தேர்தல் கூட ஒரு சில பகுதிகளில் அங்கே மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்து நிறுத்தினால்தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் அல்லாத ஒருவரை பாஜக நிறுத்தும் பட்சத்தில் இவ்வளவு நாள், அதாவது கார்த்திகை தீப விவகாரம் போராட்டத்தில் இருந்து, சிறை சென்றதில் இருந்து பாஜக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போய்விடும் என்ற சூழல் தான் உள்ளது. சரி, ஓகே, பாஜகவுல முக்குளத்தூர்ல வேட்பாளர் இருக்கா மதுரையில? ஏன் இல்லை? சமூக வலைதளம் மூலம் பிரபலமாக அறியப்படவில்லை என்றாலும் கூட, அறியப்படவில்லை என்றால் மதுரையை தவிர்த்து பிற மாவட்ட மக்கள் மத்தியில் அறியப்படவில்லை என்றாலும், மதுரை மக்கள் மத்தியிலேயே, குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதிக்குள்ளேயே நன்கு பரிச்சயமான பல பாஜகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் தலைவர்கள் பலர் மதுரையில் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த திருப்பரங்குன்றம், இந்த கார்த்திகை தீப விவகாரம் இன்று அளவு இன்னைக்கு பிரதமர் மோடி வரும் அளவிற்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற அதுக்கு முக்கிய காரணம் தற்பொழுது அந்த திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் திரு சிவலிங்கம் அவர்கள் முக்கிய பங்கு. காரணம், இது ஒரு இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் நடத்தக்கூடிய போராட்டம் என்பதை தாண்டி இன்னைக்கு தன்னெழுச்சியால மக்கள் எழுஞ்சிருக்காங்க. அதற்கு காரணம் இரவு பகல் பாராமல் அவர் அந்த திருப்பரங்குன்றம் மலையை சுத்தி இந்த கார்த்திகை தீபம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், துண்டு பிரசுரம் பல களப்பணி ஆற்றிருக்காரு. போன வருடம், அதாவது முருக பக்தர் மாநாடு நடப்பதற்கு முன்பு, 144 மக்கள்லாம் கூடுறதுக்கு முன்பு கார்த்திகை தீப விவகாரம் அப்பதான் மிக சிறிய அளவில் பேசும் பொருளாகுது. மலை மேல அந்த ஆடை தூக்கிட்டு போற இஷ்யூ அதுக்கு முன்னாலே ஒரு சின்ன அளவுல பேசாது. சிவராத்திரி அன்று மலை மீது ஏறுவதற்கு திரு சிவலிங்கம் அவர்கள் முயற்சி செய்கிறார். அங்கே காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். விடிய அங்கே தர்ணா நடத்தி, இரவு முழுவதும் தர்ணா நடத்தி அதிகாலை மேலே சென்று காசி விஸ்வநாதர் கோயிலை தரிசனம் செய்து விட்டார். அவருடைய முயற்சியில் அரசாங்கமே, கோவில் நிர்வாகமே மலைக்கு போற பாதையில மின் விளக்கு சரி செய்து பொதுமக்கள், அதாவது கடந்த வருடம் மாவட்ட தலைவர் சிவலிங்கம் நடத்திய போராட்ட விளைவாக இந்த வருடம் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மக்கள் வழிபாடுவதற்கு கோவில் நிர்வாகமே முன் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இங்கே களப்பணியை சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறவர் திரு சிவலிங்கம் அவர். அடுத்ததாக முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்கள் பாஜகவில் இல்லையா? இருக்கார்கள். திரு மகா சுசீந்திரன் அவர்கள் தற்போது கூட்டுறவு துறையில மாநில தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவில் மாவட்ட தலைவர், பாஜகவோட முன்னாள் மாவட்ட தலைவர். பூத் லெவல் இன்னைக்கு பாஜகவுல மதுரை மாவட்டத்துல இன்னைக்கு பூத் லெவல்ல அதோட கட்டமைப்பு இன்று பலமாக இருக்கிறது என்றால், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 2ஆம் இடம் பெறுவதற்கு, குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் இந்த 2 தொகுதிகளில் பாஜக மிக பெரிய அளவில் வாக்குகள் வாங்குவதற்கு அதுக்கு முக்கிய காரணம் அதோட கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உருவாக்கியது இதற்கு முன்னால் இருந்த மாவட்ட தலைவர் திரு மகா சுசீந்திரன். இதற்காக பாஜகவோட மிக மூத்த தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான், மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேச துணை முதல்வர், இன்னைக்கு பாஜகவோட மிக மூத்த தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான் திருப்பரங்குன்றத்தில் நடந்த நிகழ்வில், அதாவது பாராட்டு விழா, மகா சுசீந்திரன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. சிவராஜ் சிங் சௌஹான் பாராட்டிட்டு போறாரு. இங்க பூத் அளவுலன்னு சரி மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியதற்காக இதற்கு முன்பு திரு மகா சுசீந்திரன் அவர்களுக்கு சிவராஜ் சிங் சௌஹான் பாராட்டு. இன்னைக்கு மதுரையில திரு மகா சுசீந்திரன் அவர்களை தெரியாத மக்கள் இல்ல. அந்த அளவுக்கு களப்பணியில் இன்னைக்கு கருப்பாயூர்னி எடுத்துக்கிட்டோம், சுத்தி அந்த திருப்பரங்குன்றம், இதுக்கு முன்னாலே அவர் மாவட்ட தலைவரா அந்த திருப்பரங்குன்றம் தொகுதியா இருக்கட்டும், நன்கு பரிச்சயமானவர், நல்ல கள போராளி. அதற்கு அடுத்ததாக முக்குளத்தூர் சமுதாயத்தில் மதுரையில் வேட்பாளரே இல்லையா? திரு ரவிபாலா அவர். ஒருங்கிணைந்த மாவட்ட, அதாவது பாஜக ஒருங்கிணைந்த திரு சிபிஆர் அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில், திரு பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில், ஒருங்கிணைந்த மாவட்டமாக இந்த 3 மாவட்டமும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த காலகட்டத்தில் மாவட்ட தலைவராக இருந்து இன்று சீனியர் லீடராக இருக்கக்கூடியவர் ரவிபாலா. அவர் கடந்த வருடம் கூட அனைத்து சமூகத்தையும், அதாவது சமுதாய தலைவர்களை தேசியத்தின் பக்கம், இப்ப வ.உ. சிதம்பரனார் இருக்காரா, வ.உ. சிதம்பரனார் பிள்ளை சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை எதற்காக? தேசியத்துக்காக போராடியவர். அப்ப அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் பக்கம் இருக்க வேண்டும்? தேசியத்தின் பக்கம் இருக்க வேண்டும், திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சமூக தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை திமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு ஆதரவாக நடத்தி காட்டியவர்
திரு ரவிபாலா அவர்கள். இது போன்று முக்குளத்தூர் சார்ந்த தலைவர்கள் மதுரையில் பெரும்பாலான களத்தில் இன்று மதுரையில் பாஜக உற்சாகமாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு என்று சொன்னால் இது போன்ற தலைவர்கள் தான் காரணம். மறைந்த சுரேந்திரன் சொல்லிட்டு ஒரு தலைவர் இருந்தாரு. அவருமே பாத்தீங்கன்னா இந்த பாஜக மதுரையில வளர்றதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர். அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா பாஜக இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கின்றது பாஜகவினர் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் முழுக்க இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜக அதிமுக ஒதுக்கும் பட்சத்தில் பாஜக போட்டியிட்டால் நிச்சயமாக ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த, அதாவது இந்த முக்குளத்தூர் தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்தில் பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது.